குட் மார்னிங் மேடம். இன்டர்வியூக்கா வந்திருக்கு? ஆமா மேடம். என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கேள்விப்படாம எப்படி மேடம்? நம்ம நாட்டை விலை பேசி விக்கிறாங்கன்னா அதை வாங்குற தகுதி உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. இவ்வளவு ஏங்க, அழகுல நீங்க ஐஸ்வர்யா ராய், புகழ்ல நீங்க படையப்பா நீலாம்பரி, the one and only பானுமதி தேவி, symbol of royalty. என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிற நீ ஏன் நான் வரும்போது எழுந்திரிச்சு விஷ் பண்ணல? கும்பல்ல கோவிந்தா போடுற மாதிரி நானும் மத்தவங்கள மாதிரி எழுந்திரிச்சு விஷ் பண்ணிருந்தா உங்க பார்வை தனியா என் மேல பட்டிருக்காது. என்ன முதல்ல நீங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்கவும் மாட்டீங்க. Am I right? இன்ட்ரெஸ்டிங். நீ விவரமானவன் தான். அது போதும் மேடம், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பேரு கார்த்திக். அது என் 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்டிபிகேட். அது என் டிகிரி கோல்ட் மெடல் சர்டிபிகேட். அது MBA ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்டிபிகேட். இதெல்லாம் தேவையில்லை மேடம். நான் தெளிவானவன், நீங்களே எனக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்கீங்க. இம்ப்ரெசிவ், வெரி இம்ப்ரெசிவ். உனக்கு ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கு ஜாயின் பண்ணு. தேங்க்யூ மேடம். தம்பி ஒரு சின்ன டவுட். அவ்வளவுதானே கொட்டு. உங்களுக்கு இந்த வேலை கிடைச்ச மாதிரியா? ஏன் வேலை கிடைக்கூடாது நினைச்சியா? கிடைச்சிடுச்சு. ஜெனரல் மேனேஜர். அது சரி, கால் மேல கால் போட்டு ஆட்டிக்கிட்டு இருந்த உனக்கு எப்படிப்பா வேலை கிடைச்சது? உங்க மேடத்துக்கு ஐயா ஆட்டின ஆட்டு ரொம்ப பிடிச்சு போச்சு. உள்ள கூட போய் ஆட்டினீங்களா? உள்ள வெளிய மேல கீழே அதெல்லாம் பார்க்க மாட்டேன். எங்க இடம் கிடைக்குதோ விட்டு ஆட்டிடுவேன். அதான் நம்ம ஸ்டைல். என்கிட்ட சம்பளம் வாங்குற எவனா இருந்தாலும் என் பேச்ச கேட்டுதான் நடக்கணும். அந்த செருப்பு எடுத்துட்டு வந்து என் கால்ல மாட்டு. இதோ பார், நான் இங்க வந்தது வேலை பாக்குறதுக்காக. அதை விட்டுட்டு உன் செருப்புல அழுக்கு இருந்தா துடைக்கிறதுக்காகவோ, தலைமுடி களைஞ்சிருந்தா வாடுறதுக்காகவோ, இல்ல உன் பாவாடை கிழிஞ்சிருந்தா தைக்கிறதுக்காகவோ இல்ல. உன் திமிர அடக்கி எப்படி என் கால்ல விழ வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஏய் செக்யூரிட்டி, அவ கை கால முடிச்சு தூக்கி எறிங்க. கொஞ்சம் பொறுங்கடா, எதுக்குடா அவசரம்? ஐய, வெளிய பாக்குறதுக்கு மாடர்னா தெரிஞ்சாலும் உள்ள எல்லாமே பழசுதான். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து இன்னும் மாறவே இல்ல. சரி, பொம்பளை நீயே ஸ்டார்ட் பண்ணிட்ட, நான் பின்வாங்கினா நல்லா இருக்காது. 1 2 எண்ணிக்க, உங்க அப்பன் பேரை சொல்லிக்க, இந்த தரம் வாங்கிக்க. இவ்வளவுதானா? இவ்வளவுதானா உன் கெப்பாசிட்டி? உன் ஸ்டேட்டஸ பார்த்து இவனுங்க எல்லாம் புலிங்க நினைச்ச? சும்மா எலிங்க. இவனுங்களுக்கு பதிலா உன் பொண்ணுங்களை அனுப்பிச்சிருந்தேன்னா பைட்டு கொஞ்சம் டைட்டா இருந்திருக்கும். என் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணது மட்டும் இல்லாம ஏன் முன்னாடியே நெஞ்ச நிமித்து பேசுறியா? கூடாத. உன்னோட +2 MBA சர்டிபிகேட்ஸ். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ போ. இந்த ஜென்மத்துல உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது. இதோ பார் பானுமதி தேவி, கண்ணை திறந்துகிட்டே நீ கண்ணி வெடி மேல உன் காலை வச்சுட்ட. வேலை கேட்டு வந்தவனோட தன்மானத்தை சீண்டி அவமானப்படுத்திட்ட. எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து உனக்கு சல்யூட் அடிக்க வேண்டியவன உன் தலைக்கு மேல கத்திய தொங்க விட்டுட்ட. இனி பாத்துக்கோ, உன் ஆணவம் அகம்பாவம் எல்லாத்தையும் அடக்கி மேல இருக்கிற உன்னை கீழே இறக்குவேன். இறக்கி என் மீசைய முறுக்கி அந்த இடத்துல நான் உட்காருவேன். இம்பாசிபிள பாசிபிள் ஆக்கி காட்டுறேன் பாரு. என்னத்தை போட்டு வளர்க்கறியோ தெரியல, கொப்பும் கொலையுமா மப்பும் மந்தாருமா இருக்காளுங்களே உன் பொண்ணுங்க. அவளுங்கள ஒருத்தி கழுத்துல நான் தாலிய கட்டி உங்களுக்கே நான் மாப்பிள்ளை ஆகுறேன். அப்புறம் தெரியும் அத்தையோட நிலை மாப்பிள்ளைக்கு கீழே. நீ எனக்கு மாப்பிள்ளையா? அவ்வளவு சாதாரணமா இட போடுறாதீங்க. நான் தொட்டா நெருப்புக்கே குளிரும், பார்த்தா சூரியனுக்கே சுடும், பேசினால கூட சுருண்டு ஓடும். பிள்ளைக்கா பசங்க, உன் பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுன்னு அவ்வளவு பெரிய விஷயமா? ஓஹோ, அவ்வளவு பெரிய ரொமான்டிக் ஹீரோவா? யார கட்டிக்க போற? என்னையா இல்ல என்னையா? அடங்குங்கடி. இப்பதான் சொன்னா அதுக்குள்ள போட்டி போடுறீங்க. பெருசு காவேரி, சின்னது தாமிரபரணி. இதுல எதுல முங்கி குளிக்கணும்னு டிசைட் பண்ண வேண்டியது நான் தான். தலை விழுந்தா பெருசு,
பூ விழுந்தா சிறுசு. ஆமா. வணக்கம் அத்தை. இப்ப போறேன். மூடு வந்தா திரும்ப வரேன். ஐயோ ஐயோ, சும்மா சொல்லக்கூடாது சார். என்ன நாக்கு சார் உங்க நாக்கு? வேலை கிடைச்சாலும் சரி, வேலை கிடைக்கலனாலும் சரி, இங்கேயே வந்து செட்டில் ஆகுன்னு சொன்னீங்கல்ல, போச்சு, எல்லாமே போச்சு. கம்பெனில வேலை செய்ய வேண்டியவன் கிச்சன்ல உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கல்ல, எல்லாம் நாக்கு சார். உங்க நாக்கோட பவர் அப்படி. அது என்னோட நாக்கு ப்ராப்ளம் இல்லப்பா, உன் டைம். அதை விட்டு தள்ளு. இந்த வேலை கிடைக்கலன்னா என்ன? இந்தியால ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. வேலை இருக்கும் சார், சர்டிபிகேட் கிடைக்குமா? இதுவும் 10th, இதுவும் டிகிரி, இதுவும் MBA. சர்டிபிகேட் கிழிச்சு போட்டாங்களா? பின்ன ஏன் சார் அவங்களுக்கு ஏன் சார் அவ்வளவு தெனாவட்டு? ஆண்டவ அவங்க உடம்ப திமிராலியா படைச்சிருக்கான். அவங்க நிச்சயமா பொம்பளையே இல்ல சார், சந்திரமுகி பேய். எதுக்குப்பா பொம்பளைகளை பத்தி அனாவசியமா தப்பா பேசிக்கிட்டு இருக்க? என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டா? அவங்கள பத்தி பேசினா உங்க பொண்டாட்டிய பேசுற மாதிரி ஃபீல் ஆவறீங்க. நிறுத்து 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 நிறுத்து. நீ என்ன செய்ய போறேங்கறத சொல்லு. மதுரையில தொலைச்ச பொருளை கோயம்புத்தூர்ல தேட முடியாது இல்லையா? தொலைச்ச இடத்துல தேடுறேன். நித்யாவோட நிச்சயதார்த்தத்துக்காக நியூசிலாந்து போறேன். வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். நம்ம இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட எல்லா ஜெனரல் மேனேஜர்ஸையும் சாயங்காலம் மீட்டிங்க்கு வர சொல்லு. ஐ ஹேவ் டு டிஸ்கஸ் வித் them. ஓகே மேடம். பாத்தியா மேடம் கே மேல எவ்வளவு நம்பிக்கை. அதனாலதான் எந்த வேலையா இருந்தாலும் என்கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் எடுபடிக்கிட்ட தான் சொல்லணும்னு மேடத்துக்கு தெரியும். ஊழியரை அடக்கணைக்கும் பானுமதி தேவி, பானுமதி தேவி, போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். தொழிலாளரை பானுமதி தேவி, பானுமதி தேவி, ஓனத்தை கொடுக்க மறுக்கும் பானுமதி தேவி, பானுமதி தேவி, போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை. நிறுத்துங்க. 10 ஃபேக்டரி, பல பிசினஸ், லட்சக்கணக்கான வர்க்கர்ஸ் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு கோஷம் போட்டு அவமானப்படுத்துறீங்க. எதுக்கு இந்த போராட்டம்? யார் கொடுத்த தைரியத்துல நீங்க இப்படி பண்றீங்க? வணக்கம் அத்தை. சொன்னேன்ல உங்களை சீட்ல இருந்து இறக்கி காட்டுறேன்னு. நான் தினக்கூலிக்கு ஒரு நாள் உங்க கம்பெனில வேலைக்கு சேர்ந்ததுக்கே இவ்வளவு ஆர்ப்பாட்டம்னா என் திறமைய மொத்தமா பாத்தீங்கன்னா அசந்திருவீங்க. இப்ப சொல்லுங்க, உங்க பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது கஷ்டமா அத்தை? ஏய் யாராங்க போட்டு தள்ளுங்கடா அவனை. அட்மாஸ்பியர்ல பின்னால நின்னு வேடிக்கை பாக்குற அல்ல கை நீ. பெரிய பிஸ்தா மாதிரி பவர்ஃபுல் டயலாக் உனக்கு தேவையா? டயலாக் பேச வேண்டியது நானு, கேட்க வேண்டியது நீ. ஏண்டா இவன் பேசுறது தப்பா இல்லையா? தப்பா? டபுள் தப்புங்க. அதான் வாங்கி கட்டிட்டான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க என்ன சொன்னீங்களோ அதத்தான் நானும் சொல்ல நினைச்சேன். சீனியர் நீங்க இருக்கீங்களேன்னு சைலண்டா இருந்தேன். நீங்க சொன்னீங்க, வந்து குமரிட்டு போயிட்டான். உங்க கோரிக்கைகள் என்னன்னு சொல்லுங்க. எங்க சம்பளத்தை 50% வசத்தணும். 2 மடங்கு ஏத்தி தரேன். 6 மாசம் போனஸ் கொடுக்கணும். 1 வருஷ போனஸே கொடுக்கறேன். எங்க பசங்களுக்கு ஸ்கூல் கட்டி தரணும். ஸ்கூல் மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் வீடே கட்டி தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். எவனோ ரோட்ல போறவன் பேச்செல்லாம் நீங்க கேட்க கூடாது. அவன் இந்த ஃபேக்டரிக்கே வரக்கூடாது. அவனுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது. முதலாளி அம்மா கொடுத்த எங்கள் பானுமதி தேவி அம்மா. புரிஞ்சுதா? அது இந்த பானுமதியோட பவர். எந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மூளை ஒரு டிக்ஷனரிடா. போடி பயல. இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஹலோ, வணக்கம் அத்தை. அவனை ஒரு கை பாத்துட்டு வரேன். நீங்க முடிவெடுத்த பிறகு என்கிட்டயே சொல்லணும். ஏய், தானா தந்தானா 2 பேரும் இங்க வாங்கடா. வாங்க. என்ன? அது ஒண்ணும் இல்ல. ஆ. காலையில ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நல்ல மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆராய்ச்சி மையத்துல இருந்து நியூஸ் வந்தது. இப்ப அதனால நம்ம போற பிளைட் ஒண்ணும் கேன்சல் ஆகாது இல்லையா? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இப்போ பிளேன்ல போகும்போது அவசரமா உச்சா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, விட்டா ஜனங்க மேல படாது இல்லையா? படாது. அப்படியே பட்டாலும் மழை பெய்யுதுன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ தைரியமா வான்னு சொல்றீங்க. நீ எதுக்கு கவலைப்படாத, நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். Thanks. என்ன உடம்புக்கு எப்படி இருக்கு? அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இவர் தான் கூட்டு போனாரு. அது ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட்ல வரானா, ஏதோ டவுட் கேட்டான், கிளியர் பண்ணிட்டு வரோம். இருக்க இடமோ திங்கறதுக்கு சோறோ போட்டுக்க சட்டை கூட இல்லாத நீ எப்படிடா ஃபாரினுக்கு வர? நம்ம அண்ணனுங்க அனுப்பி வைக்கிறாங்க. அண்ணனுங்களா? வேற யாரத்த? நம்ம உழைக்கும் வர்க்கம் தான்.
பாருங்க. மாப்பிள்ளை மாப்பிள்ளை போனஸ் வாங்கி கொடுத்த மாப்பிள்ளை மாப்பிள்ளை போனஸ் வாங்கி கொடுத்த மாப்பிள்ளை மாப்பிள்ளை இப்ப புரிஞ்சதா மேட்ரு? நம்ம அண்ணன்களோட பாசம் தான் என் சொத்து. ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கே இவ்வளவு பெரிய சலுகை எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த வீட்டுல பர்மனண்டா மாப்பிள்ளை ஆயிட்டாருன்னா இன்னும் என்னெல்லாம் செய்வாருங்கிற நம்பிக்கையில தான் ஆளுக்கு பங்கு போட்டு பணம் கொடுத்து என்ன பிளேன்ல அனுப்பி வைக்கிறாங்க. இது பக்கா லோ கிளாஸ் டச். இதெல்லாம் மாத்தவே முடியாது. உனக்கு ஹை கிளாஸ் டச் நான் கொடுக்கறேன். என்ன பண்ணுவீங்களோ அவன் வரக்கூடாது. ஒரு நிமிஷம் சார், உங்க லகேஜ் செக் பண்ணும். சார் இப்பதானே சார் செக் பண்ணீங்க? சார் ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு சார். வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு இருக்கோம்ல. அடங்க அப்பா, கிளாஸ் டச்சுன்னா நான் என்னமோ நினைச்சேன். இதானா? பணக்காரங்களுக்கே இவ்வளவு புத்தியை காமிச்சிட்டீங்களே அத்தை. என்ன இருந்தாலும் சீனியர் ஆச்சே. இந்த அளவுக்கு திறமை இல்லைன்னா நாட்டுல பொழைக்க முடியாது. உங்க திறமைக்கு சல்யூட் அத்தை. இன்னொன்னு செக் பண்றீங்க? அதான் பிளைட் போயிடுச்சுல, கொடுங்க. வேற எவனாவது இழிச்சு வாங்கி வருவான், அவனை பிரிச்சு மேய்ங்க. குத்து குத்து. குட். நல்லா குத்து. மேல கீழே கீழே குத்து. குத்து. காலால அடி. பஞ்ச். யா. அந்த மாஃபியாக்காரங்க வந்து 1 hour ஆச்சு. அவங்க கொடுக்க வேண்டிய 10 கோடி நம்ம கொடுக்கலன்னா நம்ம உடம்புல தலை இருக்காதுன்னு சொல்லிருக்காங்க. தெரியும். அதுக்குதான் அவங்க கிட்ட பணம் கொடுத்து அனுப்பிச்சேன். அப்படின்னா நீங்களே போன் பண்ணி சொல்லிக்கலாம், நமக்கு டென்ஷன் இருக்காதுல்ல. உனக்கு எதுக்குடா டென்ஷன்? பணம் கிடைச்சதா அவங்க ஆளுங்களே போன் பண்ணி சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியா? அவனை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையே. பாக்குறியா ராகுல்? இவன் மாஃபியாவை சேர்ந்தவனாச்சே, இவன் எப்படி அதுக்குள்ள போனா? அங்க இருந்தா சேஃபா இருக்கும் தான். ஐயா, நம்ம கையால இவன் செத்துட்டான். அவங்க பார்வையில பணத்தோட இவன் ஓடி போயிட்டான். மை சன் ராகுல், நம்ம கிளம்பலாமா? உங்க அத்தா ஒரு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இத பாரு, அந்த நித்யா கிட்ட ஜாக்கிரதையா இரு. மத்த பொண்ணுங்கிட்ட பிஹேவ் பண்ற மாதிரி பண்ணிடாத. இந்த மேரேஜ் நடந்தே ஆகணும். எனக்கு பிடிக்கல. டேய், எல்லாம் முடியற ரேஞ்சில இருக்குடா. இப்ப அந்த பானுமதி நமக்கு பைனான்ஸ், இன்சூரன்ஸ், வேர்ல்ட் பேங்க். நீ முடியாதுன்னு சொன்னா நாம நடுத்தெருவுல தான் நிக்கணும். அதான் நானும் சொல்ல வரேன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா என்ன கிடைக்க போகுது டாட்? அதே பெரியவளை கட்டிக்கிட்டு சின்னவளை செட்டப்ல வச்சுட்டா எல்லா சொத்தும் எனக்கு தான். வெல் டன் மை சன், கைய கொடு.